இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரைஸ் வெரைட்டி பார்க்கலாம். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுக்கலாம். நம்ம ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். ஹெல்த்தியான அரிசி பருப்பு சாதம். அதில் முருங்கைக்காய் சேர்த்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான மசாலா என்னன்றதை பார்க்கலாம். 2 டீஸ்பூன் தனியா, ஒரு பீஸ் பெருங்காயம், ஒரு மிளகா, வரமிளகா, நீங்கள் காரம் வேணும்னு இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கோஸாக அரைச்சிக்கலாம். அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். ஒரு கப் அரிசிக்கு 1/2 கப்பு பருப்பு போட்டு ஊற வச்சிடணும். பருப்பு நிறைய போட்டால் தான் உங்களுக்கு அரிசி பருப்பு சாதம் ரொம்ப டேஸ்டியாக வரும். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா ஒன்று, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா 1 கப்பு சின்ன வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம், ஆனால் இது போட்டால் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். உப்பு 1 ஸ்பூன் போடுறேன் வதங்குறதுக்காக, டேஸ்ட்டுக்கு ஏற்ப போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு நிறைய போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பூண்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும். இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரே ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் போடும்போது இன்னும் ஃப்ளேவரும் நல்லது, அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு அரிசி பருப்போடு முருங்கைக்காவும் சேரும்போது உங்களுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. தக்காளி ஒரு பெரிய பழம் தக்காளி, இல்லாட்டி 2 சின்னதாக போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், நம்ம அரிசி வச்சுருக்க மசாலா பொடி கொஞ்சம் அடுப்பை சிம்மா ஆக்கிக்கிட்டு அதுலேயே நல்லா கொஞ்சம் வதக்கிடுங்க. உங்களுக்கு மசாலா பொடி அரைக்க டைம் இல்லைன்னா சாம்பார் பொடி கூட ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு 1 ஸ்பூன் போட்டேன். இப்போ மீதி உப்பை போட்டுடுறேன். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அதில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். காரம் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கூட்டியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா கொதி வந்தோடனே நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு சேர்த்துடலாம். தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 2 விசில் விட்டுடுங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள், உதிரி உதிரியாக நல்ல வாசனை நல்லா இருக்கு. முருங்காவும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான சூடான அரிசி பருப்பு சாதம், முருங்காய் போட்டது.
இந்த சாதத்துக்கு நம்மளுக்கு ஒன்றும் சைட் டிஷ் தேவையில்லை, அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எதாவது வேணும்னா ஒரு உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி சிப்ஸை வச்சு வத்தல் அப்பளம் சிப்ஸ் வச்சு சாப்பிட்டுடலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான அரிசி பருப்பு சாதம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் பசங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் கட்டி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி முருங்கைக்காவும் ஆட் பண்ணிக்கலாம், வெண்டைக்காய் இந்த மாதிரி காய்களையும் ஆட் பண்ணி சேர்த்து செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.